वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। अर्जुन उवाच नष्टो मोहस्मृतिर्लब्ध्वा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गदसन्देहः करिष्ये वचनं तव। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். अर्जुन उवाच नष्टो मोहस्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वेंकटेशाय। ஒருவனுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. இது என்னமோ ஒரு உபச்சாரத்திற்காக சொல்லக்கூடிய சப்தம் என்பதாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உணர்ந்து உண்மையிலேயே மனசுக்குள்ளே ஏற்பட்டதான ஒரு தைரியத்தோடு தான் அடியேன் இந்த விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ணுறேன். ஒரு சதாச்சாரியனுடைய திருவடிவாரத்தில் இருந்து இது போன்ற சத்விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொண்டதினால் உண்டான ஒரு பூரிப்பு, அதே சமயத்தில் அந்த மகானுக்கு ஆட்பட்டு பெரியோருக்கு ஆட்பட்ட கால் பெறாத பேரு என்பதாக அவருக்கு ஆட்பட்ட காரணத்தினாலே எந்த ஜென்மாலையும் அல்லது இந்த ஜென்மாலை எந்த சமயத்திலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அரிய வாய்ப்பாக அடியனுக்கு இந்த பகவத்கீதை உபன்யாசம் கிடைத்திருக்கிறது. ஒரு ஆவர்த்தி ஒரு ஸ்லோகம் கூட விடாமல் பகவத்கீதையை முழுவதுமாக சொல்வது கிருஷ்ண கிருபை, ஆச்சாரியனுடைய கிருபை.
தொடர்ந்து இதையே சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்றால், எத்தனை தடவை சொன்னாலும் அது சொன்னது போராதுன்றதான ஒரு லெவலில் தான் இருக்குது. அது போராது, இன்னும் நிறைய சொல்லணும் அவர்களை பற்றி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய கிருபை, அவர்கள் செய்திருக்கக்கூடிய அனுகிரகத்தை இன்னும் நிறைய பேசணும்னு தான் தோன்றுறது. கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுனனை பார்த்து, ஒருமைப்பட்ட மனசுடன் நான் பேசின இந்த சம்பாஷணையை நன்னா கேட்டுண்டியா? உன்னுடைய அறியாமையினால் ஏற்பட்ட விபரீத ஞானம் அடியோடு போச்சா இல்லையா? அந்த அறியாமையினால நீ ரொம்ப சிரமத்தில் இருந்த. அதாவது நமக்கு அறியாமைன்னு தெரியாமலே இருக்கிறது ஒரு அறியாமை தானே சுவாமி. உண்மையிலேயே பல முறை யோசித்து பார்த்தோம்னா இந்த வாழ்க்கையில் நாம் எதை தெரிஞ்சுட்டு இருக்கோம்? சரி, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இடத்துல என்ன தகுதி இருக்குது? அடியேன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இடத்துல என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? ஏன்னா வாழ்க்கை நம்முடைய வசத்தில் இல்லை. நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களுக்கு தக்கபடி தான் இந்த வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. நீ உட்கார்றதும் நிற்கிறதும் பேசுகிறதும் எழுதுறதும் போகிறதும் பிள்ளை பொண்டாட்டிகளை பெற்றெடுத்துக்கிறதும் எல்லாமே ஒரு கர்மாவினுடைய இயக்கம்தானே தவிர்த்து உன்னுடைய சுவாதந்திரியம் என்பது எதில் இல்லை. உன்னுடைய பங்களிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் உண்மை கிடையாது. இதில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெரிய பெருமை இருக்க முடியும்? நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டேன், நான் நிறைய வீடு வாசல் வாங்கியிருக்கேன், எனக்கு நிறைய பேரம்பேத்திகள்லாம் பிறந்து எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா. இது ஒரு வாழ்க்கையான? ஒரு ஆடு மாடு இருக்குது, அதுக்கு நல்ல ஒரு கொட்டடி கொடுத்துருக்கா, அதுக்கு ஒரு இணை இருக்குது, அதுக்கு வேலைக்கு ஆகாரம் கிடைக்கிறது, அது அப்பப்போ குட்டி போடுறது, வாழ்க்கையை வாழ்ந்துன்னு தான் இருக்குது. திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ வாழ்க்கையினுடைய நிறைவுன்றதை நாம் எதை சொல்லணும்னு கேட்டால், நாம் உண்மையிலேயே நம் ஆத்மாவையும் நம் தேகத்தையும் நம்முடைய உறவுகளையும் கிருஷ்ணனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷத்தையும் அறியும் ஞானம் பெற்று அந்த ஞானத்திற்கு தக்கபடி வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மீதிலாம் வாழ்க்கையில் சேராது. நான் பிறந்தேன் வளர்ந்தேன், ஒவ்வொரு காலேஜில் போய் சேர்ந்தேன், எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு 10 கம்பெனியில் என்னை கூப்பிட்டா, ஒரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணினேன், அந்த கம்பெனி எனக்கு மாதம் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் தரா, எல்லாம் சரி. நேற்று உபன்யாசத்தில் பார்த்த மாதிரி எல்லாம் இன்னொருத்தருக்கோசரம் தானப்பா. இதில் உன் வாழ்க்கை என்பது எங்கே? உன்னை தொலைத்து விட்டாயே, அந்த தொலைந்த உன்னை நீ எப்பொழுது தேடப் போகிறாய்? அர்ஜுனன் தன்னை இழந்து விட்டான், தன்னிலை இழந்து விட்டான். உணர்வதற்கு எல்லா விதமான ஞானம் முதலானவைகள் அவனுக்கு இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னை உணர மறந்து விட்டான். அப்பொழுது கிருஷ்ணன் அவனுக்கு உணர்த்தினான். அர்ஜுனனை உணர்த்தினான். உன்னை அறிந்தால் என்று நீ உன்னை உணர்ந்து கொள். இப்ப எப்படி இருக்கு? பாபி முன் பாபி பின், பகவத்கீதைக்கு முன் பகவத்கீதைக்கு பின். இப்போ என்ன ஃபீல் பண்ணுற? நான் பேசியாச்சு, திருப்பி தொண்ணூத்தொன்னு பேசுகிறதே திருப்பி பேச விரும்பலை. ரத்ன சுருக்கமாக அவனுக்கு கடைசியில் யார் யாருக்கு சொல்லணும், யார் யாருக்கு பிரியமானவாள், எப்படிப்பட்டவாள், என்ன சமாச்சாரம்னு அர்த்தம். ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன? கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பெக்டிங் அர்ஜுனா டு ப்ரீச் அதர்ஸ் திஸ் பகவத்கீதா. அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். 2 விஷயம் கிருஷ்ணன் எதிர்பார்த்துருக்கான்றது. ஒன்று, நாம் சொன்னபடி அர்ஜுனன் கேட்குறானா, யுத்தத்துக்கு தயாராகிட்டானா, க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான கர்மயோகத்தை செய்வதற்கு அர்ஜுனன் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறானா. 2வது, இதை உபதேசம் பண்ணோம்னா ஜாகிரதையாக பார்த்து உபதேசம் பண்ணுன்னு அர்த்தம். இது யாருக்காவது சொல்ல போறியா? சொல்லணும்னா ஜாகிரதையாக சொல்லு, இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் மூலமாக பகவத்கீதை உலகத்தில் பிரச்சாரமானதுன்னு ஆசைப்படுறான். அர்ஜுனனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு. இப்போ தனக்கு கிருஷ்ணன் இந்த சமயத்தில் இவ்வளவு பொறுமையாக உபதேசம் பண்ணியிருக்கான்றதுனால அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறான்.
தான் கிருஷ்ணன் உபதேசத்தை மனதில் கொண்டிருப்பதினாலே தன்னிடத்தில் ஒரு தெளிவு உண்டாகிவிட்டது என்பதையும் பார்த்தசாரதிக்கு பார்த்தல் அறிவிக்கிறான். நஷ்டோ மோஹா ஸ்மிருதிர்லப்தா தொத்பிரசாதாத் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. இதை விட உபதேசம் பண்ணின ஆச்சாரியனுக்கு பிரியமளிப்பது வேற ஒன்றும் கிடையாது. கரிஷ்யே வச்சனம் தவ, சுவாமி நீர் சொன்ன பிரகாரம் நடக்கிறேன். நீர் எனக்கு க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான கர்மயோகத்தை உபதேசம் செய்தீரல்லவா, நான் இனி யுத்தம் செய்ய போகிறேன். இதுக்கு தான் பாடுபட்டிருக்கான். அச்சுதா, டே என்னடா நினச்சிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு நான் என் ஊரை விட்டுட்டு நான் அங்கேருந்து உனக்கு சாரத்தியம் பண்ண வந்தேன். தேரை கொண்டு போய் நிறுத்துனேன், தேரை நிறுத்தினேன், சங்க ஊதினேன், இவாளை பார்க்கணும் அவளை பார்க்கணுன்னு, சரி எல்லாரையும் பாருடானேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னால் முடியாது, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, சிலுக்கிறது, என்னால் கை காலெலாம் உலர்ந்து போயிடுத்து, என்னால் நாவெல்லாம் உலர்ந்து போயிடுத்து, என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஷல்யன் ஒருத்தன் கர்ணனுக்கு சாரத்தியம் பண்ணச்சே என்ன பண்ணான், போடா சித்தான்ட்டு அப்படியே குதிரை கடிவாளத்தோடு விட்டுட்டு ஓடி போயிட்டான். நட்ட நடுவில் சல்யன் கர்ணனை கை விட்டுட்டு தேரை விட்டு இறங்கி போயிட்டான். இதை கிருஷ்ணன் பண்ணியிருக்கணும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய அருமை தெரியல, கூடவே இருந்தால் அதனுடைய அருமை தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய அருமை தெரியல, என்னால் முடியாது, நான் கையில் கீழே போட்டேன்னா. அப்போ அவன் என்ன தான் நினச்சிட்டான், கிருஷ்ணனை வெறுமை தேரோட்டியாக தான் பார்த்துருக்கான், மென்டர்னு பார்க்கல. இவர்னா நம்ம கூட போயிட்டுருக்கார், நம்ம கூட வந்துட்டுருக்கார், நம்ம இவர் கூட தானே சைக்கிளில் டபுள்ஸ் போயிட்டுருக்கோன்ற மாதிரி புத்தி வருது இல்லையா. மென்டர் நினைக்கல, நான் பண்ண முடியாதுண்ணா. ஆனால் பெருமாள் அவனை கைவிடலை சுவாமி. அச்சுதன் இல்லையா, பெருமாள் அவனை கைவிடலை. என்னடா இப்படி பேசுகிற, சிரிச்சுட்டே, அதுவும் ரொம்ப சிரிக்கிறது சர்க்காசம் இல்லை. என்ன பாரு இவன் எவ்வளோ இப்படி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம அவனுக்கு கூட இருக்கோம், நாம் சப்போர்ட்டில் இருக்கோன்றது கூட அவன் ஃபீல் பண்ணாமல் இருக்கானே. என்னவோ அர்ஜுனனுக்கு ஏனோ இப்படி ஆயிட்டான், போ சரி போ இன்னும் நினச்சிட்டு சிரிச்சுட்டு அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அச்சுத, ஆசிரியர்களை ஒரு பொழுதும் கைவிடாதவன், தொத்பிரசாதாத், உன்னுடைய அனுகிரகத்தினால்தான், உன்னுடையதான பூர்ணமான அனுகிரகத்தினால்தான், மோகா நஷ்டா, என்னுடைய விபரீத ஞானமானது தொலைந்தது, ஸ்மிருதிஹி லப்தா, தத்வஹித புருஷார்த்தங்களை குறித்த என்னுடைய அறிவு லப்தா பெறப்பட்டது, ஸ்மிருதிஹி லப்தா பெறப்பட்டது. அடுத்தது கத சந்தேகா, என்னுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்தது. ஸ்திதோஸ்மி, என் சந்தேகங்கள் முழுவதும் தொலையப் பெற்றவனாக கிருஷ்ணா உன் எதிரே நான் நிற்கிறேன். தவ வச்சனம் கரிஷ்யே, நீ என்ன சொன்னாயோ அதை நான் செய்யப் போகிறேன். ஆசிரியர்களை நழுவ விடாத கிருஷ்ணா, உன் பரிபூர்ணமான உபதேசத்தினாலே எனக்கு பரிபூர்ணமானதொரு தெளிவு பிறந்து விட்டது. என் விபரீத ஞானங்கள் யாவும் விலகிவிட்டன, சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. அப்பா, now I am very clear, very confident. உன் சொற்படி நான் நடக்கிறேன். தற்பொழுது யுத்தம் செய்வதற்கு முழுவதுமாக நான் தயாராகிவிட்டேன். இந்த யுத்தத்தில் இருந்து இனி நான் பின்வாங்க மாட்டேன். இந்த யுத்தம் எனக்கு விகிதமானதொரு கர்மயோகம் என்று நன்கு புரிந்து கொண்டு விட்டேன். அச்சுதா, ஆசிரியர்களை ஒரு பொழுதும் கைவிடாத கிருஷ்ணா, தொத்பிரசாதாத், உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே, மோகோ நஷ்டா, என்னென்ன மோகம், தேகமே ஆத்மான்றதான விபரீதமான ஞானம், நான் ஸ்வதந்திரன் என்பதான விபரீத ஞானம், பிரபஞ்சம் பிரம்மாத்மகம், அன்று இந்த உலகம் பரமாத்மாவுடைய அதீனம், அவன் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதை அறியாத ஒரு விபரீத ஞானம். நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்களை செய்தோமையினால் அது நமக்கு பந்த நிவர்த்தியை அளிக்காது, பந்தத்தை ஏற்படுத்தும் என்னும் விபரீத ஞானம். அப்புறம் யுத்தம் அதர்மம், அப்படி ஒரு விபரீத ஞானம். எத்தனை ஒன்றா ரெண்டா,
நாம் தொட்டதெல்லாம், நமக்கு கிடைச்சதெல்லாம், நாம் யோசிச்சதெல்லாம், நாம் பார்த்ததெல்லாம் நமக்கு எல்லாம் விபரீத 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 ஞானம். எல்லாமே நமக்கு விபரீத ஞானம்தான். நஷ்டோமோகா, தேகத்தை ஆத்மாவாக நினைக்கிறது, அழியும் தேகத்தை அழியாத ஆத்மாவாக நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். அடுத்தது தேகம் அழியும், ஆத்மா அழியாது. அழியும் தேகத்தை குறித்து வருத்தப்படுவது, அழியாத ஆத்மாவை குறித்து வருத்தப்படுவது, ரெண்டுமே முட்டாள்தனம் தானே. அழியும் தேகத்தை குறித்து இவ்வளவு ஆண்டுகள் நீ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை கவலைப்படாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேகத்தை நீ ரட்சணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கோ, இந்த தேகத்தை நான் பார்த்துக்க போகிறேன்னு நினச்சா எவ்வளோ நாள் வேணாலும் காப்பாற்ற முடியும்? டீகம்போஸ் ஆகிதான் ஆகும் பாடி. ஆனால் அவ்வளோ வேண்டாம் சார். நீ பிறந்த பொழுது உன்னுடைய தேகம் எப்படி இருந்தது, வளர்ந்த பொழுது உன்னுடைய தேகம் எப்படி இருந்தது, வளர்ந்து சுருங்கின பொழுது உன்னுடைய தேகம் எப்படி இருந்தது, கடைசியில் மரணத்தை பிறகு உன்னுடைய தேகம் எப்படி இருந்தது, மரணத்தில் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு உன்னுடைய தேகம் என்ன ஆகிறது? ஆனால் உன்னுடைய உயிர், உன்னுடைய ஆத்மா உன்னுடைய தேகத்தில் இருக்கும் பொழுது அந்த தேகத்தினுடைய உபச்சயாபச்சயங்கள், தேகம் என்றால் திக் உபச்சயாபச்சயம், ஷரீரம் என்றால் ஷீரியதேதி சரீரம், ரெண்டுத்துக்கும் அர்த்த விசேஷங்களில் வித்தியாசம் உண்டு. தேகம்னா உபச்சயாபச்சயம், திடீர்னு சுருங்கிறது, திடீர்னு விரியறது, திடீர்னு பலூன் மாதிரி ஊறி போய்டுறது. தேகம் பலூன் மாதிரி ஊறி போய்டுறது. ஒருத்தர் காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு இறங்கிடுறார். ரெண்டு பேர் தேகத்தில் ஏற்படக்கூடியது தானே. சரீரம் 33 வயசுக்கு அப்புறம் தேகத்துக்குள்ளே சுருங்க ஆரம்பிச்சிடுது. ஷீரியதேதி சரீரம், ஷ்ரிங்கிங்கில் ஆகிடுறது. எப்போ தெரிஞ்சுட்டு அதெல்லாம் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம் சேவிக்க சேர தெரிஞ்சுட்டாங்க. இவ்வளோ தூரம் டெக்னிக்கலாக பார்க்கணுமா சார்? இதனால் என்னுடைய தேகத்தை பவுடர் பூசி மேக்கப்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு தலைவாரி பின்னிட்டு புஷ்பத்தை சூடிட்டு இல்லை நெத்தி கழிச்சிட்டு புதுசாக சொக்கா புதுசாக பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு இப்படிலாம் தேகத்தை நான் பார்த்தேன். கடைசியில் இந்த தேகம் வேறு ஆத்மா வேறு இப்போ தான் புரியுது. ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆத்மாவை பற்றி புரிய முடியலையா? ஆமாம். ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியலன்னு புரிஞ்சுட்டு இருக்கியா? ஓகே ரைட். அப்போ உனக்கு ஆத்ம ஞானம் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். தேகாத்ம பிரமம். அடுத்தது நான் சுதந்திராத்ம பிரமம். தொம்மே ஹம்மே குதஸ்தத் ததபி குரைதம் வேதமூல பிரமாணாதே ரச்சானாதி சித்தாது என்று தேகத்தையே ஆத்மாவை நினச்சி சுதந்திரமான தன் ஆத்மாவை நினைக்கிறது, பரமாத்மாவிற்கு தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறது. அடுத்தது இந்த பிரபஞ்சம்ன்றது என்னது அப்படி கேட்டார். அதுபோல் உண்டாருது இயற்கை தானே சார், நேச்சர் பை நேச்சரில் உண்டாருது. பிரபஞ்சம்லாம் இதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவன் யாரும் கிடையாது, பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிறவன் யாரும் கிடையாதுன்னா அடப்பாவி. தடைக்ஷர பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு அந்த பரம்பொருளானது பார்த்தது தான் அனேன ஜீவேன் ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணின்னு அது ஜகத்துக்குள்ள அது அந்த வஸ்துக்களுக்குள்ளே புகுந்து அதை பரிணாமங்களை உண்டாக்கியது என்று உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லுகின்றனவே. ஜகத்துக்கு காரணபூதனான பரமாத்மா மட்டும் இல்லை, ஜகத்திற்கு அந்தர்யாமியாகவும் பரமாத்மா இருக்கான்றது உலகத்திற்கு உணர்த்தப்பட வேண்டாமா? அது ஒரு விபரீத ஞானம். நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணால் அது பந்த நிவர்த்தி தானே. நித்திய நைமித்திக கர்மாக்கள் நமக்கு பிரதிபந்தகத்தை நிவர்த்திக்கும். ஆனால் அவற்றால் நமக்கு பிரதிபந்தகம் உண்டாவதாக நினைப்பது ஒரு விபரீத ஞானம். இப்படியெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய விபரீத ஞானம் அனைத்தும் நசித்து விட்டன. இத்தகைய அத்தனை விபரீத ஞானங்கள் எனக்கு நசித்து விட்டன. நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா. வாசுதேவா, உன் பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலேயே உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் நான் தெளிவாக உணர்ந்தேன். நான் உடலை விட வேறுபட்டவன் என்பதும் பிரகிருதியின் சுபாவங்கள் எதுவும் ஆத்மாவாகிய என்னிடத்தில் இல்லை என்பதையும் நான் அறிவாகவும் அறிபவனாகவும் இருக்கிறேன் என்பதையும் ஸ்ரீயப்பதியான உனக்கு நான் சேஷபூதன் என்பதையும் நீதான் பரதேவதை அகிலஹேய பிரத்யநீகன் அனவதிக அதிசய ஆனந்தஸ்வரூபன் அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண மகோததி. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்மிருதி லப்தா. அடுத்தது பக்தினாலேயோ அல்லது பிரபத்தினாலேயோ ஏதாவது ஒன்றினாலே உன்னை நான் அடையலாம். எய்தர் பக்தியினால் உன்னை அடையலாம் அல்லது பிரபத்தியினால் உன்னை அடையலாம் என்பதையும் கிருஷ்ணா வாசுதேவா இப்போ நான் உணர்ந்தேனப்பா. நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தானா. ஸ்மிருதினா ஞாபகம் தானே அர்த்தம் பண்ணணும். ஏற்கனவே ஒன்று சொன்னது மறந்து போயிடுத்து, அது மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்ததுன்னா ஸ்மிருதி தானே அர்த்தம் பண்ணணும்.
ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்மிருதி என்பதற்கு உள்ளபடி யாவற்றையும் தெளிவாக உணர்ந்தேன் என்று முதல் முறையாக நினைப்பதை ஸ்மிருதி என்ற சப்தத்தினாலே எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும். இங்கே பாருங்கோ, அர்ஜுனனுக்கு இதுக்கு முன்பாக இத்தகையதொரு உபதேசம் கிருஷ்ணனால் செய்யப்படவில்லை. அவன் ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சின்றிருக்காரே தவிர்த்து வேறு எந்த பெரியவர்களும் இந்த அளவுக்கு நுட்பமான விஷயங்களை அர்ஜுனுக்கு உபதேசம் செய்திருக்கவில்லை. அப்போ முதல்ல பகவானிடத்தில் இப்போ தான் அவன் அந்த உபதேசத்தை பெறுகிறான். சனோதேவ சுபயா ஸ்மிருத்யா சயுனக்து ஒரு வேத மந்திரம் இருக்கு. சனோதேவ சுபயா ஸ்மிருத்யா சயுனக்து. அந்த தேவன் நமக்கு நல்ல நிலையான ஞாபகத்தை உண்டு செய்ய வேண்டும். இது இந்த மந்திரத்துடைய பொருள். இன்னொரு இடத்துல வேதம் என்ன பண்ணிட்டு சனோபுத்தியா சுபயா சயுனக்து, அவன் நமக்கு சுபமான புத்தியை உண்டு செய்யட்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ சனோதேவ ஸ்மிருத்யா சயுனக்து, சனோதேவோ புத்தியா சயுனக்துன்னு சொன்னான். புத்தி ஸ்மிருதி ரெண்டுத்துக்கும் ஏகார்த்தத்தில் வைதிக பிரயோகம் இருக்குன்னு தெரியுது. பொதுவாக ஸ்மிருதி என்பதற்கு ஞாபகம், ஏற்கனவே ஒன்றை அனுபவித்து தற்பொழுது அதை குறித்த ஞாபகம் வருகிறது. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்சனுடைய பெருமாள் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கு சொல்வதனுடையதான தாற்பயம் என்ன? இதற்கு முன்பாக அர்ஜுனனுக்கு இது போன்றதொரு உபதேசம் செய்யப்படவில்லை. அர்ஜுனனுக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது, அவன் கேள்விப்பட்டதும் இல்லை. ஃபஸ்ட் டைமாக கிருஷ்ணன் மூலமாக அதை கேட்குறான். நம்மள இத்தனை பேர் இருக்குமே, கீதையை பற்றி இவ்வளோ தூரம் கேட்டிருக்குமா? இவ்வளோ டீட்டெயில்டாக உட்காந்து பார்த்துருக்குமா? இவ்வளோ நாள் உட்காந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோமா? பேசுறது இல்லை. அதனால் இங்கே ஸ்மிருதின்னு சொன்னால் முதலில் உண்டாகக்கூடிய அறிவு என்பதுதான் பொருள். ஸ்மிருதி என்பதை சொல்றதுக்கு முதலாக உண்டாகக்கூடிய அனுபவம், அறிவு. ஸ்திதோஸ்மி ந சக்னோம்யவஸ்தாத்தும் நானோ இல்லையோ, வில்லை விடுத்த விஜயனா இருந்தாரோ இல்லையோ, ந சக்னோம்யவஸ்தாரம், என்னால் நிற்க கூட முடியல, எனக்கு ரொம்ப கை காலெலாம் தளர்ந்து போச்சு, கடகடன்னு ஆடுறது, தலை சுற்றுறது, ஒரு மாதிரி மயக்கம் வருது, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன்னு தேர்தட்டில் வந்து உட்காண்டோம் இல்லையோ. இப்போ ஸ்திதோஸ்மி உறுதியாக இருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன், என் வசமிழந்த நான் மீண்டும் என்னை பெற்றுவிட்டேன். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றோம். அத்தகைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துடுது. கத சந்தேகா, நடுநடுவில் சந்தேகம் கேட்டேன், 3ஆம் அத்தியாயத்தில் சந்தேகம் கேட்டேன், நீ இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற, இப்படி மாற்றி சொல்கிற அப்படி மாற்றி சொல்கிற, இதுக்கு அர்த்தம் அப்படி சொல்கிற அதுக்கு அர்த்தம் இப்படி சொல்கிற, இப்படியெல்லாம் நான் பார்த்தனே இல்லை. நவ் கிறிஸ்டல் கிளியர். கீதாச்சாரியனான கிருஷ்ணனுக்கு இதை காட்டிலும் வேறு ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? முதல்ல அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணான், நடுவில் அர்ஜுனன் சில கேள்விகள் கேட்டான். முதல்ல சாதாரணமாக தான் உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பிறகு கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்ன்றதாக 18 அத்தியாயம் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னான், ஐயோ இவனுக்கு அவசரப்பட்டு நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, அவசரப்பட்டு கொடுத்ததுனால இவன் அம்பலத்தில் அவல் புரி மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் இறைச்சிட போகிறான். அர்ஜுனா இவாளுக்கெல்லாம் சொல்லாத, இந்த நாஸ்திகனுக்கு, பின்ன மரியாதை உடையவனுக்கு, ஷட்டனுக்கு, மூர்க்கனுக்கெல்லாம் சொல்லவே சொல்லாத, விட்டுடு, சுசுரூஷை இல்லாதவனுக்கு சொல்லாதே, நல்ல பெரியோர்களுக்கு சொல்லு, பக்தி உடையவர்களுக்கு சொல்லு, பெரிய அவளெல்லாம் சொன்னால் உனக்கும் ஒரு நல்ல ஷேயஸ் உண்டாகும். அந்த மாதிரி பகவத்கீதை உபதேசம் செய்பவனை காட்டிலும் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவன் வேறு யாரும் இல்லை என்பதையும் சொன்னான். பின்னர் மீண்டும் அந்த உபதேசத்தை செய்வதற்கு யார் அதிகாரி என்னும் பொழுது ஆச்சாரியின் மூலமாக யார் உபதேசிக்க பெறுகிறார்களோ, உபதேசத்தை பெறுகிறார்களோ அவனே அதிகாரி என்று சொன்னான். பின்னர் மீண்டும் வெறும் ஸ்லோகங்களை உபதேசித்து அதனுடைய அர்த்தங்கள் அதை மட்டும் தெரிந்து கொள்வதை காட்டும் அதனுடைய அர்த்தங்களுடன், உள்ளர்த்தங்களுடன் அதை தெரிந்து கொள்வது என்பது மிக மிக மேன்மையானது, மேலானது, மிக மிக அனுபவகரமானது. அது பக்தி யோகத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு அளிக்கக்கூடியது. இப்படியாக பலபடியாக அவசரப்பட்டுட்டோம், நம்ம அவசரப்பட்டு இவனுக்கு சொல்லிட்டோமா, நல்ல கண்டென்ட் ஆச்சு, நல்ல விஷயமாச்சு, நல்ல விசேஷார்த்தமாச்சு, இவன் கேட்டானதுக்கோசரம் ஆர்வத்தில் நாம் சற்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமா, இதை ஜாக்கிரதையாக அவன் சேர்த்து வச்சுப்பானா, இவனுக்கு நிற்குமா,
இதெல்லாம் தரிக்கிறதுக்கு இவனுக்கு சக்தி சாமர்த்தியம் இருக்கான்னு பார்த்து பார்த்து பெருமாள் அதை உபதேசம் பண்ணினான். அப்புறம் கடைசியில் ஒரு விஷயம் கேட்டால் புரிஞ்சதால் அவனுக்கு புரிஞ்சுட்டியா, மனசில் வாங்கிட்டியா, கரெக்டாக இப்போ தெளிவு இருக்கா, கிளாரிட்டி இருக்கா, இல்லை இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கான்னு அர்ஜுனன் தன்னுடைய தெளிவனை விஞ்ஞாபனம் பண்ணினான். தன்னுடைய தெளிவை கத சந்தேகா ஸ்திதோஸ்மி நவ், நல்ல கான்ஃபிடென்ட்டாக நான் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நன்னா கவலை ஒன்று நிற்க முடியும், அவருடைய கையை வீசி நிற்க முடியும்னு சொல்லி கரிஷ்யே வச்சனம் தவ, நீ உபதேசித்தபடியே நடக்கிறேன், க்ஷத்ரியனான எனக்கு பரமதர்மமான யுத்தத்தை நான் சாத்வீக தியாகத்துடன் செய்கிறேன். இதுதான் பிரதானம். இதுக்குத்தான் இவ்வளவு நேரம் கிருஷ்ணன் பாடுபட்டான். இதுக்குத்தான் கிருஷ்ணன் பாடுபட்டான். அப்பா, க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான யுத்தத்தை நான் சாத்வீக தியாகத்துடன் செய்கிறேன். கரிஷ்யே வச்சனந்தவ, அந்த ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்துருச்சுனா கீதாச்சாரியனுக்கு அதுதான் பெரும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது. நஷ்டோ மோஹா ஸ்மிருதிஹி லப்தாம் தொத் பிரசாதாத் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. ஒன்னொன்னு பார்க்கணும். எந்த இன்டென்ஷனில் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் கேட்டானோ அந்த இன்டென்ஷனை கரெக்டாக புரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுனன் அவனுக்கு பதில் சொல்லிட்டான். நான் எதுக்கு இப்படி சந்தேகப்படுற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எல்லாம் நான் தெரிஞ்சுதான் இருக்கேன், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் எதையும் மிஸ் பண்ணல, தெரியுமோ இல்லையோ, நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசாமல் உட்காந்து நினச்சிட்டியா, எல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படிலாம் அர்ஜுனன் சொன்னால் எப்படி இருக்கும், சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் நான் பார்த்து தான் இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கேன்னு. அமைதி, அடக்கம், பண்பு எல்லாம் தெரியறது. பகவத்கீதை 18 அத்தியாயம் கேட்டால் எந்த அளவுக்கு மைண்டு சீசன் ஆகும்ன்றது அர்ஜுனனுடைய இந்த ஒரு ஆன்சரை வச்சுட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சிடும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் வந்துடும். தெளிவாக, அழகாக, நீட்டாக, கச்சிதமாக, அதுவும் தன் மீது பெருமாள் கொண்ட பரிவிற்கு தக்கபடி உண்மையிலேயே பெருமாள் எதற்காக நம் மீது இப்படி பரிவு கொண்டு பேசுகிறான், கேட்கிறான், இதை உணர்ந்து அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தினாலே பதில் சொன்னான். இந்த ஸ்லோகம் அதுக்கு மேலே சஞ்சயன் அவ்வளோதான். நான் எப்படிலாம் அனுபவித்தேன் தெரியுமா, எப்படி பார்த்தேன் தெரியுமா, அப்படியே கூஸ் பம்ஸ் மூமெண்ட் தெரியுமா. கிருஷ்ணார்ஜுன சம்வாதம்ன்றது சாமானியமானது இல்லை. திருதராஷ்டிரா, இந்த யுத்தம் நடக்கிறது ஒரு பக்கம் எனக்கு பிடிக்கல, அது யுத்தத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்த விட இந்த யுத்தத்தில் பரம ஸ்ரேயஸ்கரமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெருமாளுக்கும் அர்ஜுனனுக்கு நடந்த கீதை என்னும் சம்வாதம். அதை நான் நினச்சி பூரிப்படைய போகிறேன்னு அடுத்தது சொல்கிறான். இத்தோட கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் முடிகிறது. இதற்கு அடுத்தது திருதராஷ்டிரன் கேட்ட தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்றதான கேள்விக்கு இதுவரையிலும் இதை பதிலாக சொன்ன சஞ்சயன் இனி அந்த சம்வாதத்தை தான் கேட்டதினாலே தனக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்லப் போகிறான். அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹா ஸ்மிருதிர்லப்தாம் தொத்பிரசாதாத் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. இன்னும் இந்த 5 ஸ்லோகங்கள் சஞ்சயன் சொல்லி பகவத்கீதை முடிவடைகிறது. திருப்பி திருப்பி எதை சொல்ல முடியும், பாக்யம் பாக்யம் பாக்யம்னு அந்த பாக்கியத்தையே நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும், அவ்வளவுதான். அத்தகைய பாக்கியத்தை திருவேங்கடமுடியா நமக்கு இந்த ஜென்மால இப்போ கொடுத்துருக்கான்னா இது நம்ம எல்லோரும் நினைந்திருந்து ஆனந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
अर्जुन उवाच अर्जुन उवाच नष्टो मोहस्मृतिर्लब्धा नष्टो मोहस्मृतिर्लब्धा प्रसादान्मयाच्युत त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव करिष्ये वचनं तव இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். अर्जुन उवाच नष्टो मोहस्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत स्थितोऽस्मि गतसन्देहः करिष्ये वचनं तव தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.